வணக்கம் நேயர்களே, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். நம்மளுடைய உடல்ல வடிகட்டி போல செயல்படக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவான ஒரு உறுப்பு தான் சிறுநீரகம். சிறுநீரகங்கள்ல பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய மாறி வரக்கூடிய இந்த வாழ்க்கை சூழலால இதற்கான வழிமுறைகளும் வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான தீர்வுகள் என்ன, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜியில் என்னென்ன வகையிலான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அதுக்கு இருக்கு, இது தொடர்பாகத்தான் இன்னைக்கு நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சியில் விரிவாக அலச போறோம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சியில் சிறுநீரகம் தொடர்பான பல்வேறு வகையான சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் அளிக்கிறதுக்காக டாக்டர் வெங்கடேஷ் ராஜ்குமார், சிறுநீரக சிறப்பு சிகிச்சை நிபுணர், நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். பொதுவாகவே ரொம்ப சென்சிட்டிவான சில உறுப்புகளில் சிறுநீரகம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறுவதன் காரணமாக அதிக அளவு பாதிக்கப்படுறது இந்த சிறுநீரகங்கள் தான். பொதுவாகவே சிறுநீரகங்களில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதுலேருந்து நம்மளுடைய நிகழ்ச்சி தொடங்கலாம் டாக்டர். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சிறுநீரகங்கள்ன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன்ஸ். நம்ம பிபியில் ஆரம்பித்து பல உடம்போட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது சிறுநீரகங்கள் தான். முக்கியமான வேலைகளை செய்கிறதுன்னு பார்த்தோம்னா உடம்புல உள்ள நச்சு பொருள்களை வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றுறது தான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். அதை தவிர அது இன்னும் பல வேலைகளை செய்யுது. ரைட் ஃப்ரம் நம்ம உடம்போட ஹீமோக்ளோபின் ப்ரொடக்ஷனில் அது ரொம்ப முக்கியமான பங்கு அளிக்குது. இன்னும் பல வேலைகள் செய்யுது. ஸோ சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வரும்போது அது பல்வேறு வகையாக வெளியில் குறியீடுகள் நமக்கு தெரியலாம். ரைட் ஃப்ரம் பிபி ஜாஸ்தி ஆகிறது, ஹீமோக்ளோபின் குறையிறது, வீக்கங்கள் வருது, கால்லையோ முகங்கள்லையோ வீக்கம் வருது. அட்வான்ஸ் ஸ்டேஜ் போனால் யூரின் போகிற அளவு கம்மியாகும் போதோ, நச்சு பொருட்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போதோ இன்னும் கொஞ்சம் சீரியஸான சிம்டம்ஸ் குறியீடுகள் வர ஆரம்பிக்கும். டாக்டர், பொதுவாகவே இந்த சிம்டம்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க. நம்மளுடைய சிறுநீரகத்தில் தான் இந்த பிரச்சனையா, இல்லை வேறு ஏதாவது அடிவயிறில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை சதை பரீட்சை, அந்த மாதிரி எப்படி டாக்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது? நான் சொன்ன மாதிரி சிறுநீரகங்களில் ஏற்படுற பிரச்சனையோட காமன் சிம்டம்ஸ் ஆர் குறியீடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபி ஜாஸ்தியாக வருது, வீக்கம் வருது, முகம் ஆர் காலில் வீக்கம் வருது, மூச்சு வாங்குறது, அதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வர சின்ன சின்ன டெஸ்ட்டுகள் மூலமாக இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ரைட் ஃப்ரம் யூரின் டெஸ்ட்லேருந்து, பிளட் டெஸ்ட்லேருந்து, அல்ட்ராசவுண்ட் சொல்லக்கூடிய சின்ன ஸ்கேன் வழியாக நம்ம கிட்னியில் தான் பிரச்சனையா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு எங்கேயாவது பிரச்சனையான்றதை ஈஸியாக சில மணி நேரங்கள்லேயே கண்டுபிடிச்சிடும். அந்த டெஸ்ட்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு அழைச்சி நேர்கள் உங்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான என்ன விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் டாக்டர்கிட்ட தெளிவான விளக்கங்களை கேட்கலாம். நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். டாக்டர், இப்போ ஏன் டாக்டர் பொதுவாகவே இந்த சிறுநீரகங்களில் அதிக அளவு பாதிப்புகள், ஏன்னா இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 10 இயர்ஸாக தான் சிறுநீரகத்தில் அதிக அளவு பாதிப்புகளுக்கு உள்ளாக்குறாங்க, இதுக்கான காரணம் என்னவா பார்க்கலாம்? உலக அளவில் சிறுநீரகங்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் தான். ரெண்டாவது ரத்த கொதிப்பு, ஹைப்பர் டென்ஷன். இது ரெண்டு தான் மோர் தென் 50% அதிகமான காரணங்கள் இது ரெண்டு தான். இதை தவிர மற்ற காரணங்கள் லைக் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், ஸ்டோன்ஸ், கற்கள், இதெல்லாம் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய காரணங்கள். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கேள்வியிலே பதிலும் இருக்குது. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் தான் இந்த நீரிழிவு நோயாகட்டும், ரத்த கொதிப்பு எல்லாத்தோட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. பர்டிகுலர்லி நம்ம கண்ட்ரியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னைசேஷன், குளோபலைசேஷன் எல்லாமே அதுக்கு காரணம். அதெல்லாம் ஜாஸ்தி அதனால் சிறுநீரகங்களும் அஃபெக்ட் ஆகிறது ஒரு முக்கியமான ரீசன். ரெண்டாவது விழிப்புணர்வு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், யூரின் ஆகட்டும், பிளட் ஆகட்டும். அதனால் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமான அளவில் பாதிக்கப்படுற மாதிரி அப்பேரண்ட்டாக தெரியுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நகரப்புறங்கள்லையும் கிராமப்புறங்களையும் இருக்கவங்களுடைய இந்த வித்தியாசமே நகரப்புறங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவேர்னஸோட இந்த சிறுநீரகம் தொடர்பான டெஸ்ட்லாம் ஈஸியாக எடுத்துக்குவாங்க. சிறுநீரகம்ட்டு இல்லை, பொதுவாகவே மெடிக்கல் டெஸ்ட்லாம் அதிகமாக எடுத்துப்பாங்க. பட் ஆனால் கிராமப்புறங்களில் அப்படி கிடையாது. ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு போகிறதெல்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ எந்த மாதிரியான இன்டர்வலில் என்னென்ன விதமான டெஸ்ட்லாம் எடுத்துக்கணும் டாக்டர் இந்த சிறுநீரகம் தொடர்பாக? ஸோ சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் டிப்பிக்கலாக நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கும் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக உள்ளவங்களுக்கு தான் காமனாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆல்ரெடி பிரச்சனை உள்ளவங்க வருஷத்துக்கு ஒரு தடையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடையோ ஈஸியாக செய்யக்கூடிய யூரின் டெஸ்ட், பட் பிளட் டெஸ்ட்ன்றது கிரியாட்டின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் பார்ப்போம். அதுதான் கிட்னி பிரச்சனை இருக்கா இல்லையான்றது நம்ம ஈஸியாக காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். அதெல்லாம் 6 மாதமோ இல்லை 1 வருடமோ அந்த இன்டர்வெல்ல ரெகுலராக பண்ணிக்கிறது நல்லது. இது எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய டெஸ்ட் தான். இதுக்காக அவங்களுக்கு அட்வான்ஸ் ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ் தேவைன்ற அவசியம் இல்லை. குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அந்த இன்டர்வல்ல இந்த மாதிரியான டெஸ்ட் எடுக்கணுமா, இல்லை சில வயசுக்காரங்க மட்டும் இதை எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கலாம் மாட்டோம்? அதான் யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும் கிட்னி பிரச்சனை வரத்துக்கு, நான் சொன்ன மாதிரி நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக உள்ளவங்களுக்கு, குடும்பத்தில் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி நபர்கள்
ரெகுலராக டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே இல்லைன்னாலும் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம்னா மோர் தென் 30 or 40 years ஒன்ஸ் a year டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஈஸியாக எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க நார்மலாக இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி டெஸ்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. மேபி ஒன்ஸ் a year or once in 2 years பண்ணால் கூட போதும். கிட்னி தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஜெனட்டிக்கலாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இருக்குது. எல்லா பிரச்சனைகளும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் எல்லா உறுப்புகள்லையும் இருக்கிற மாதிரி கிட்னிலையும் ஃபேமிலியாக வரக்கூடிய பிரச்சனைகள்னு இருக்குது. நம்ம டயபெட்டிஸ்னால வர நீரிழிவு நோயே ஜெனட்டிக்கலாக டிட்டர்மைன் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் நம்ம குடும்பத்தில் சுகர்னால கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சுகர் வர பட்சத்தில் கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒன்லி ஃபேமிலி வழியாகவே வரக்கூடிய கிட்னி சம்மந்தப்பட்ட வியாதிகள் நிறையா இருக்குது. ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது என்னன்னா பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ கிட்னி நார்மலாக நம்ம கை அளவு தான் இருக்கும், ஒரு 9 or 10 centimeters. அந்த டிசீஸில் கிட்னி ஃபுல்லாக சிஸ்ட்னு சொல்லக்கூடிய எம்டி ஸ்பேசஸ் தான் இருக்கும். திரவம் ஃபில் ஆகிருக்கலாம், ஏர் ஃபில் ஆகிருக்கலாம். ஸோ அதிலலாம் கிட்னியோட அளவு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 or 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். போக போக கிட்னியோட செயல்பாட்டு தன்மை கம்மியாகிட்டே வரும். அண்ட் ஃபைனலி கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும். அது காமனாக ஃபேமிலியாக வர ஒரு வியாதி. ஓகே, அப்போ ஜெனட்டிக்கலாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ பிறவிலே குழந்தை பிறக்கும் பொழுதே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இருந்தால் சரி பண்ண முடியுமா? வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரொம்ப காமன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ன்ற பிரச்சனை ஒரு குடும்பத்தில் இருக்கிற பட்சத்தில் அந்த பிறக்க போகிற குழந்தைக்கு அது இருக்கான்றது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு. ஆர் அது ரெகுலராக செக் பண்ணுறதன் மூலமாக ஏர்லியாக கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பேசலாம். தொடர்ந்து ராமநாதபுரத்துலேருந்து முரளிகிருஷ்ணன் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு முரளிகிருஷ்ணன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் முரளிகிருஷ்ணன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார், நான் ராமநாதபுரம் முரளிகிருஷ்ணன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். இப்போ நம்ம இதில் வந்து நாங்கள் போலீஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து தண்ணி அதிகம் கொடுக்காதனால சரியான வயிறு வலி வந்துச்சு. சரி. நம்ம லேப்டாப் ஸ்பூனை எடுத்து பார்க்கும்போது லேப்ல வந்து உள்ள இந்த ஸ்டோன் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். சரி. அதில் எந்த மாதிரி வைத்தியம் பார்த்தா கரெக்டாக நல்லா இருக்கும் சார்? ஓகே, கிட்னி ஸ்டோன் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகமாக தண்ணி குடிக்கல, அதனால் இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிகிச்சை முறைகள் கேட்டிருக்காங்க. நன்றி மிஸ்டர் முரளிகிருஷ்ணன். ஸோ கிட்னி ஸ்டோனுன்றது அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டோன் ஒரு ஸ்டோன் இருக்கா, நிறையா இருக்கா, என்ன அளவில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து வேறுபடும். ஒரு சின்ன ஸ்டோன் யாருக்கு வேணாலும் இருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுறோம், எனக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. பட் ஆனால் அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் தேவைன்ற அவசியம் கிடையாது. பட் யூரின் போகிற பாதையில் ஸ்டோன் அடைச்சிக்கும் போது தான் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுறது. அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியும்னா உடனே தாங்க முடியாத வலி, கம்ஃபர்ட், நம்மளால் உட்காந்து பேசக்கூட முடியாது, அவ்வளோ வலி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஸ்டோன் மூவ் ஆகி யூரின் போகிற பாதையில் அடைச்சிக்குச்சின்னு அர்த்தம். அப்படியா இருக்கும் போது தான் நம்மளுக்கு இமீடியட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அப்போ ட்ரீட்மெண்ட்ன்றது கிட்னியோட ஸ்டோன் அளவை வச்சு தான் டிசைட் பண்ணணும். நம்ம என்ன யூஸ்வலாக சொல்லணும்னா 5 or 6 மில்லிமீட்டரோ அது கீழே இருந்துச்சுன்னா அது தானாகவே பாஸ் ஆகி யூரினில் வந்துடுறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. அதற்கு மேலே இருந்தாலோ ஆர் அந்த ஸ்டோன் அடைச்சிக்கிட்டு அதனால் இன்ஃபெக்ஷன் செகண்டரியாக வந்துட்டாலோ இமீடியட்டாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அதிக அளவு மக்கள் பாதிக்கப்படுறது இந்த சிறுநீரக கற்கள் தொடர்பான பிரச்சனைகள் தான் சொல்கிறாங்க. இதற்கான காரணம் வந்து அதிகமாக தண்ணி குடிக்காதது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும்தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குங்களா? இன்டெரக்டான காரணங்கள் ஏதாவது? அது மட்டும்தான் காரணமாக இருக்க முடியாது. அது மட்டும்தான் காரணமாக இருக்க பட்சத்தில் ஈஸியாக நம்ம அதை அவாய்ட் பண்ணிட முடியும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ யாருக்கு அது வரும்னா ஸ்டோன் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறவங்களுக்கு ப்ரிடிஸ்போஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்க இந்த மாதிரி தண்ணி கம்மியாக குடிக்கும் போது அவங்களுக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. ஸோ அது ஒன்று தான் காரணம்னு சொல்ல முடியாது. நீங்கள் கேட்ட மாதிரி இது கூட ஜெனட்டிக்காக வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஃபேமிலியில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சு எனக்கும் இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பசங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் காரணம் கிடையாது. பட் தண்ணி கம்மியாக கொடுக்கறது இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரீசன் சொல்லுவேன் நான். மெயின் ரீசன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சால்ட் நிறைய எடுத்துக்கிறது. நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா கிட்னியில் ஸ்டோன் என்ன ஸ்டோன் இருந்தாலும் கிட்னி ஸ்டோன்ன்றது பல கெமிக்கல்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கலாம். காமனாக என்ன பார்ப்போன்றது கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் தான் இருக்கும். ராக்சலேட் இருக்கலாம், சிட்ரேட் சொல்லுவோம், யூரிக் ஆசிட். ஸோ நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. பட் இது எல்லா ஸ்டோன்ஸுக்குமே இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா சால்ட் நிறையா எடுத்துக்கிறது. ஸோ என்ன ஸ்டோனாக இருந்தாலும் சால்ட் கம்மியாக எடுத்துக்கோங்க, தண்ணி நிறையா குடிங்கன்றது எல்லா ஸ்டோன்ஸ் உள்ளவங்களுக்கும் பொருந்தும். இந்த சிறுநீரக பிரச்சனைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துக்குமே தண்ணி அதிகமாக குடிக்கிறது, அதுவும் இந்த மாதிரியான கோடை காலத்தில் தண்ணி அதிகமாக குடிக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா கூட இருக்குது. தொடர்ந்து புதுக்கோட்டையிலேருந்து கார்த்தி என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கார்த்தி, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். இப்போ கார்த்தியில் கார்த்திநாதன் சார். சொல்லுங்கள் கார்த்திக்நாதன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வந்து இப்போ ட்ராவல் பண்ணோம்னாக்கா இப்போ யூரின் வந்து ஃபுல்லாக ரொம்ப வர்ற மாதிரி இருக்கும்.
ஆனா திரும்ப போனோம்னாக்கா ஆனா ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து அந்த டைம் எடுத்துக்கிறது. திரும்ப ஏற்கனவே வந்து எனக்கு 2 பக்கம் வந்து 4 mm கல் இருந்துச்சு சார். ஓகே. அது வந்து கொஞ்சம் பார்த்து சரியா ஆயிடுச்சு. இந்த மாதிரி யூரின் போகிறது மாத்திரம் வந்து கொஞ்சம் உடனே போகாம கொஞ்சம் இந்த ரேட் பண்ணி போனோம்னாக்கா ரொம்ப ஸ்லோவாக போகுது சார். கண்டிப்பாக டாக்டர் தெளிவான விளக்கங்களை சொல்லுவார், தொடர்ந்து பாருங்க டாக்டர். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம் குறியீடு எதை குறிக்குதுன்னா யூரின் போகிற பாதையில் ஏதோ ஒரு அடைப்பு இருக்காது. ஸ்டோனாக இருக்கலாம். ஆர் மேல்ஸ் ஆண்களில் ப்ராஸ்டேட்ன்ற ஒரு உறுப்பு இருக்கும், அது பெண்கள் இருக்க போகிறதில்ல. அது யூரின் போகிற பாதையில் இருக்கும். மோர் தென் 40 or 50 years 50 வயசுக்கு மேலே அந்த ப்ராஸ்டேட் கொஞ்சம் வீங்கி யூரின் போகிற பாதையை அடைச்சிக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. அவர் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் அதில் தான் பொருந்துது. ஸோ ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக யூரின் போகிறதுக்கு முன்னாடியும் யூரின் போகிறதுக்கு அப்புறமும் ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதன் மூலமாக அவருக்கு எந்த காரணன்றது தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். ஓகே டாக்டர், நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி இந்த சிறுநீரக கற்கள் வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்கணும் டாக்டர்? கம்பல்சரியாக எடுக்கணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தருக்கு ஸ்டோன் வருது, நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்குறோம், ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், ஒரே ஒரு கல் தான் இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மேற்கொண்டு பெரிய அளவு டெஸ்ட் சொல்ல மாட்டோம். அது யூரின் போகிற பாதையில் அடைச்சிக்காத பட்சத்தில் நிறைய தண்ணி குடிங்க, சால்ட் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டோன் உங்களுக்கு கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேற்கொண்டு அட்லீஸ்ட் வளராமல் இருக்கும் அப்படின்றது நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இதுவே 2 பக்கமும் ஸ்டோன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது, பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக இருக்குது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டோன்ஸ், உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்கும் ஸ்டோன் இருக்க பட்சத்தில் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா யூரின்லையும் பிளட்லையும் டெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டோன் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. அப்படி காரணம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிகிற பட்சத்தில் அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணி அதை மேற்கொண்டு வராமல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே டாக்டர், ஒருவேளை வந்து நம்ம ஒரு முறை வந்து அதை வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக அதுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் வந்து ரீஅக்கரன்சஸ்க்கு வந்து சான்சஸ் இருக்கா? நல்ல கொஸ்டின். ஸோ ஸ்டோன் ஒருத்தருக்கு ஒரு தடவை வந்துச்சுனாலே அது திருப்பி வரதுக்கான சான்ஸ் ஆல்மோஸ்ட் 20%. 5ல் ஒருத்தருக்கு திருப்பி அது வரதான் போகுது அப்படி நீங்கள் சொல்லலாம். ஸோ யாருக்கு அந்த சான்ஸ் ஜாஸ்தினா, நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது, 2 பக்கமும் ஸ்டோன்ஸ் இருக்குது, குடும்பத்தில் மற்றவங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் உள்ளவங்களுக்கு அது திருப்பி வரதுக்கான சான்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கான அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் நம்ம சில பர்டிகுலர் டெஸ்ட் பண்ணி ஏதாவது காரணம் இருக்கான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே. எப்படி டாக்டர் நம்ம ப்ரிகாஷஸாக இருக்கிறது? ஒரு தடவை வந்துருச்சு, அதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா தான் மறுபடியும் வரப்போகுது. நம்ம ப்ரிகாஷஸாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ எப்படி நம்மளை அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, யூரினில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய நார்மலாக நம்ம உடம்புல யூரினில் பல கெமிக்கல்ஸ் போகும், கால்சியம் ஆகட்டும், பாஸ்பரஸ் ஆகட்டும், ஆக்சலேட் ஆகட்டும், எல்லாமே அதோட அளவுகள் கொஞ்சம் முன்ன பின்ன ஜாஸ்தி ஆகும் போது தான் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான டெண்டன்சி ஜாஸ்தி. உடம்புல சிட்ரேட்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கெமிக்கல் இருக்குது. அது நார்மலாக யூரினில் என்ன பண்ணணும், ஸ்டோன் ஃபார்ம் ஆக விடாமல் தடுக்கும். அதோட அளவு சில பேருக்கு கம்மியாக இருக்கலாம் யூரினில். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான டெண்டன்சி ஜாஸ்தி. சில பேருக்கு யூரினில் கால்சியம் நிறைய வெளியேறலாம், அவங்களுக்கு அகைன் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி காரணங்களில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி, உதாரணத்துக்கு இந்த சிட்ரேட் ஒருத்தருக்கு கம்மியாக இருக்குது, அதனால தான் அவருக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணோம்னா சிட்ரேட்டை ஈஸியாக சிரப் மூலமாக நம்மளால் கொடுக்க முடியும். கொடுத்து மேற்கொண்டு வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து பேசலாம். சென்னையிலேருந்து லட்சுமி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சார். வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. மேரேஜ் ஆகி முழுவாம இருக்காங்க. அவங்க குழந்தை வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒரு கிட்னி வந்து சிறுசா இருக்குது, ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. அது எப்படி, அது பிரச்சனை சரியாயிடுங்களா இல்ல எப்படின்றது தெரியல. கண்டிப்பா டாக்டருக்கு தெளிவான பதில் சொல்லுவாருமா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஸோ அவங்க கேட்டது ஒரு முக்கியமான கேள்வி. பட் அதுக்கு நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்ன தேவைப்படும்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, முழுகாமல் இருக்கதா சொன்னாங்க, எவ்வளோ நாள் இப்போ அப்படின்றது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். 2வது, இந்த மாதிரி பிறப்புலேருந்தே சின்னதாக கிட்னி இருக்குன்றது ஒரு காமனாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது காரணம் நம்ம ஏஜெனிசிஸ் ஆர் ஹைப்போப்ளேஷியான்னு சொல்லுவோம். ஒரு கிட்னி நல்லாயிருக்கும், இன்னொன்று கிட்னி போதுமான அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அது ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நான் என்ன சொல்ல முடியும்னா, நம்ம நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஒரு கிட்னியே போதும். ஓகே. ஸோ ஒரு கிட்னி நார்மலாக இருக்குது, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற பட்சத்தில் அதுவே மோர் தென் எனஃப், நம்ம நார்மலான லைஃப் வாழலாம். பட் அவங்களுக்கு நீங்கள் ரெகுலராக, என்னோட அட்வைஸ் என்னன்னா, அவங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். டெலிவரிக்கு முன்னாடியும் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணி சின்னதாக தான் இருக்கா, ஏன்னா நம்ம இந்த அல்ட்ராசவுண்ட் எந்த அளவுக்கு கரெக்டாக அதை சொன்னிச்சு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் அல்ட்ராசவுண்ட் பண்ணி சின்னதாக தான் இருக்கா, சின்னதாக இருக்குன்னா என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியாது. சில நேரங்களில் அது கரெக்ட் பண்ண கூடிய காரணமாக கூட இருக்கலாம். ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். பட் ஒரு கிட்னி நார்மல் இருந்தாலே ஒரு நார்மல் லைஃப் ஸ்பேனுக்கு போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த விதமான பயமும் கொள்ள தேவையில்லை, எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய குழந்தைக்கு அப்படிங்கிறத டாக்டருடைய தெளிவான பதிலேருந்தே தெரியுது. டாக்டர், இந்த மாதிரி கர்ப்ப காலங்களில் இந்த மாதிரி பல டெஸ்ட்டுகள் எடுக்கிறது மூலமாக நம்மளுடைய உடம்புல என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜிஸ்லாம் இப்போ வந்துச்சு. ஸோ சிறுநீரகம் தொடர்பாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை குழந்தை கருவில் இருக்கும் போதே சரி பண்ண முடியுமா, இல்லை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சரி பண்ண முடியும்?
ஸோ எல்லா பிரச்சனையும் நம்மளால் அது கண்டுபிடிச்சிட முடியும் நம்மளால் சொல்ல முடியாது. பட் நம்ம காமனாக யூஸ்வலாக பண்ணுற டெஸ்ட் என்னன்னா அல்ட்ராசவுண்ட் தான். ஸோ கர்ப்பமாக இருக்கும் போதே அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதன் மூலமாக கிட்னி சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு யூரின் போகிற பாதையில் இருக்கிற பிளாக்கோ அல்ல அந்த நேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் கிட்னி சரியாக வளர்ச்சி அடையலை, இந்த மாதிரி காரணங்களை கண்டுபிடிச்சிட முடியும். கண்டுபிடிச்சா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எய்தர் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதோ ஒரு ஈஸியான வகை அவங்க டெலிவரிக்கு அப்புறம் பண்ணுறது தான் நம்மளுக்கு சாத்தியமாக இருக்கும். கண்டிப்பாக. தொடர்ந்து ஹுசூர்ல இருந்து சுகன்யா என்ற நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சுகன்யா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ சார், எனக்கு 2 சைடு ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. நான் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அது எனக்கு சரியா ஆகல, அது திருப்பி எனக்கு பெயின் அதிகமாகவே இருந்தது. சரிங்கம்மா. நான் இப்போ நாட்டு மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், அது ஓகேவா இல்லை நான் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே அதுவே எனக்கு சரியாகுமா என்னன்னு? அது எனக்கு பெயின் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க சார், அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பாம்மா, டாக்டர் தெளிவான விளக்கங்கள் சொல்லுவார் டாக்டர். ஸோ உங்களுக்கான பதில் எப்படி சொல்றதுன்னா, நம்ம நாட்டு மருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியாது. நாட்டு மருந்து வேணான்னு ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்குது. நாட்டு மருந்துனால கிட்னி ஃபெயிலியர் வரும்ன்றது ஒரு ப்ரூவன் ஃபேக்ட். ஏன் அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, சில நாட்டு மருந்துன்ற பட்சத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, என்ன மருந்து இருக்குன்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. சில நேரங்களில் அதில் ஹெவி மெட்டல்ஸ், அர்சனிக், மெர்க்குரி அந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் அதில் கலந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்க பட்சத்தை அதை நீங்கள் சாப்பிடும் போது அதனால் கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் நாட்டு மருந்து நீங்கள் சாப்பிடுங்க, டெஃபினட்டாக என்னால் அட்வைஸ் பண்ண முடியாது. பட் நான் வேறு என்ன சொல்லலாம்னா, நீங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வலி இருக்குன்னு சொல்கிறீங்க, யூரின் போகிற பாதையில் ஸ்டோன் அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா, ஸ்டோன் ஒரு 7 or 8 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ஆப்ரேஷன் தான் உங்களுக்கு சரியான தீர்வை தர முடியும். இல்லை சின்னதாக இருக்குன்ற பட்சத்தில் நிறைய தண்ணி குடிக்கிறதன் மூலமாகவும் சால்ட்டை கம்மி பண்ணிக்கிறதன் மூலமாகவுமே உங்களுக்கு வெளியேறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ அந்த சுகன்யாங்கிற நேர் கேட்டதுலேருந்து நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம் இருக்குது. சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் என்ன வந்தாலும் நாட்டு வைத்தியத்தில் கீழாநெல்லி அதிகமாக ஜூஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக அது கிளியர் ஆயிரும். அதனால நம்ம நாட்டு வைத்தியம் தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிருக்காங்க. அதை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ அது போகலாமா வேண்டாமா டாக்டர்? நெல்லியில எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நிறைய பேர் வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கலான்னு கேட்பாங்க. வாழைத்தண்டு பொரியல்லாம் எனக்கும் அது பிடிக்கும், அது சாப்பிடலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுல வாழைத்தண்டு மட்டும் தான் இருக்கான்னு உங்களுக்கு தெரியிற பட்சத்தில் இட்ஸ் ஓகே. ஓகே 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 அதுல அப்வியஸா வேற எதுவும் இருக்க போறதில்ல. பட் நாட்டு மருந்துன்னு நீங்க வாங்கி சாப்பிட்ற பட்சத்தில் கேப்சூலோ பவுடரோ அதுல என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஓகே. ஸோ நீங்களே கை மருந்து வீட்டில் எனக்கு இந்த காய்கறி சாப்பிட்றேன், வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்றேன், பரவாயில்லையான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஓகே. சரியாகுமான்னு எனக்கு தெரியாது. இயற்கையான உணவு முறைகள் ஓகே, பட் ஆனால் இயற்கையான மருத்துவம் எனக்கு ஏன்னா அதனால என்ன மருந்து இருக்குன்றது நிறைய இன்ஸ்டன்சஸ்ல நம்மளுக்கு தெரியாது. ஓகே டாக்டர். இதே மாதிரி இங்கிலீஷ் மெடிசன்லையும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு தலைவலியோ இல்லை ஏதாவது வலியோ அப்படின்னா பெயின் கில்லர் சாப்பிடுவாங்க. அது மாதிரி நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி நம்மளே செல்ஃபாக நம்மளே டாக்டர்னு நினச்சிட்டு நிறையா மருந்து மாத்திரைகள் நம்ம சாப்பிடுவோம். அது மூலமாக ஏதாவது சிறுநீரகத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நல்ல கேள்வி, நீங்கள் கரெக்டான டைமில் தான் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம நாட்டில் ஒரு காமன் ப்ராக்டிஸ் என்னன்னா, ஓவர் த கவுண்டர் மெடிசன் சொல்லுவோம். நம்மளே கடைக்கு போயிட்டு எனக்கு வலியாக இருக்குது ஓவிரான் கொடுங்கன்னு வாங்கிக்கவும் முடியும். வலியாக இருக்குது என்னன்னு கேட்டால் அந்த கடைக்காரர் எடுத்து இந்தாங்க ஓவிரான் ப்ரூஃபன் சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு கொடுக்குற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ அது நம்ம நாட்டில் நடக்கிற காமன் ப்ராக்டிஸ். ஸோ பர்டிகுலராக வலி மாத்திரைன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சேஃபாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது பேராசிட்டமால், குரோசின் தான். அது கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அதனால் கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. பட் இதை தவிர காமனாக கிடைக்கிற அந்த பர்டிகுலராக ப்ரூஃபன், ஓவிரான், மற்றபடி NSAIDsன்னு சொல்லுவோம், அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் வலி மாத்திரையினால கிட்னி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் மினிமலாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரே மாத்திரையிலே கூட ஜாஸ்தியாகி அட்வான்ஸ் ஆகி டயாலிசிஸ் தேவைப்படுற அளவுக்கு போகிற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க டெஃபினட்டாக இந்த வலி மாத்திரை பர்டிகுலராக இந்த NSAIDs, ஓவிரான், ப்ரூஃபான்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க ஆர் தெரியாதவங்க நீங்களே எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். இன்னொன்று நம்ம ஆண்டவன் 2 கிட்னி கொடுத்துருக்கான், அதனால் 1 இருந்தாலே நமக்கு போதும் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் இருக்கவங்களுடைய ஒரு தாரக மந்திரமாக கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சிறுநீரகத்தை எந்த அளவுக்கு டாக்டர் பாதிக்கும்? ஸோ புகைப்பழக்கம் நீங்கள் கேட்குற மாதிரி டேரெக்டாக இட் இஸ் ரிலேட்டட் டு த கிட்னிஸ். புகை நிறைய பிடிக்கிறதுனால கிட்னியோட வேலைப்பாட்டு தன்மை டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அது ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஸ்மோக்கிங் நோ. ஸோ குடிப்பழக்கத்தினால டேரெக்டாக கிட்னியை போய் அஃபெக்ட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் எஸ் அண்ட் நோ. புகை அளவுக்கு நேரடியாக அதுக்கான எஃபெக்ட் இல்லை. பட் மற்ற உறுப்புகளை அஃபெக்ட் பண்ணுறதன் மூலமாக அதுவும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்மோக்கிங் நோ. ஆல்கஹாலிசம் அகைன் நான் எஸ்ன்னு சொல்லவே முடியாது. ஸோ நோ தான் அதுவும்.
கண்டிப்பாக. ஆனா மது பழக்கத்தை விட புகைப்பழக்கம் வந்து அதிக அளவு வாய்ப்பு கிட்னியை நேரடியாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அது கண்டிப்பா நீங்க நேரடியா உங்களுக்குள்ள மட்டும் இல்லாம இந்த பாசிவ் ஸ்மோக்கருக்கும் சேர்த்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அதை லீட் பண்ணிட்டு தான் போகும். கண்டிப்பா புகைப்பழக்கம் மற்றும் மது பழக்கத்திலிருந்து முற்றிலுமா விடுபடுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்முடைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு தான் இருக்கோம். ஸோ சிறுநீரக பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா புகைப்பழக்கத்தையும் மது பழக்கத்தையும் விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லணும். டாக்டர், பொதுவாக அந்த சிறுநீரகம் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இல்லாட்டி ஏதாவது வலியோ இல்லை அதுக்கான அறிகுறிகளோ இருந்துட்டா அதை கவனிக்காம விட்டுட்டா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அதுதான் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது பல ஸ்டேஜாக வரும். லைக் இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் எந்த குறியீடுமே இருக்காது. அன்லஸ் நீங்கள் பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ பண்ணி பார்க்காத பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதே தெரியாது. ஸோ பட் அட்வான்ஸ் ஸ்டேஜ் அது ஜாஸ்தி ஆகிட்டு போக போக ஒரு ஸ்டேஜில் நம்ம எண்ட் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் சொல்லுவோம். அதாவது டயாலிசிஸோ டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்லாமல் அந்த பேஷண்ட்டால் உயிர் வாழ முடியாது. ஓகே. நிறைய நேரங்களில் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸே ரொம்ப கம்மியாகிடும். ஸோ நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஏர்லி ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இருக்குது, ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்குன்ற பட்சத்தில் மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் மற்ற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாகவும் அதை மேற்கொண்டு ப்ராக்ரஸ் ஆக விடாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். இப்போ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே திருத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறது தெரியுது. தொடர்ந்து கடலூர்லேருந்து தாமரை என்ற நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தாமரை, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். தாமரை, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். அதான் சார், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ரே பார்த்து ஸ்கேன் பார்த்து சொன்னாங்க சார், அல்ட்ரா ஸ்கேனு. ஆமாங்க. அது என்ன சார், அது எப்படி சார் அது நீர் கட்டி? புரியல, உங்களுடைய கேள்வியை தெளிவாக கேளுங்க தாமரை. சார் கிட்னில நீர் கட்டி மாதிரி இருக்குன்றாங்க டாக்டர். சரிங்க. அப்பா அம்மா 2 பேருக்குமே யாருக்குமே இல்லை சார் அந்த நீர் கட்டி, எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை கிட்னில. யாருக்கு இருக்கு தாமரை இந்த பிரச்சனை? குழந்தைக்கு இருக்கு சார், குழந்தைக்கு சார். ஓகே ஓகே ஓகே. கருவில் இருக்க குழந்தைக்கு இருக்குங்கிறீங்களா இல்லை பிறந்த குழந்தைக்கு இருக்குன்னு சொல்றீங்களா? இப்ப பிறந்துச்சு சார், குழந்தை பிறக்கும் போதே இருக்குன்னாங்க. ஓ சரி 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 டாக்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த நீர்க்கட்டி பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ன்றது குடும்பமாக வர ஒரு வியாதி. பட் 100% எல்லாருக்குமே அவங்க அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், வெளியில் மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆர் முதலாக வரதே இந்த குழந்தைக்கு தான் ஆரம்பிக்கிறதா கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த பிரச்சனை வர பட்சத்தில் இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்க பட்சத்தில் அது தானாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு அவ்வளோ இல்லை. ஸோ அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிட்னி எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்றது பிளட் மற்றும் யூரின் டெஸ்ட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, பிரச்சனை இல்லாத பட்சத்தில் எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் அந்த நீர்க்கட்டிகள் இருக்கிறதுனால மட்டும் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிட போகிறதில்ல. ஸோ நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். இல்லை கிட்னி ப்ராப்ளமும் அதனால் இருக்குது, கிட்னி வேலை செய்கிற தன்மையும் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை, பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்ட் யாராவது பார்க்குறது பெட்டர். டாக்டர், இப்போ சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தது அப்படின்னா ஏதாவது சிகிச்சை முறையின் மூலமாக அதை நம்ம அகற்றலாம். இந்த மாதிரியான பாலிசிஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதை முழுவதுமான அகற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அகற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் எப்படி அதை நான் சொல்லலாம், அகற்ற தேவையில்லை. அதனால எந்த பிரச்சனைகளும் வராது. பாலிசிஸ்டிக் கிட்னினா என்ன அர்த்தம்னா, அந்த கிட்னிக்கு பதிலாக நிறைய ஏர் ஆர் ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேசஸ் இருக்கும். அவ்வளோ சிஸ்டம்ன்றதுக்கு அதுதான் அர்த்தம். உள்ள ஃப்ளூயிட் இருக்கலாம், ஏர் இருக்கலாம். ஸோ கிட்னி சதையே இருக்காது, டிஷ்யூவே இருக்காது, ஒரு எம்டி ஸ்பேஸ். அதை நீங்க நீக்கிறதுனால எதுவுமே நம்ம அச்சீவ் பண்ண போறதில்லை. ஸோ அது இது நீங்க கேட்கறது எல்லா பேஷண்ட்ஸும் கேட்குற ஒரு காமனான கேள்வி. அது இருந்துட்டு போதுன்னு விட்டுறணும், அதனால ஒன்றும் பண்ண போறதில்லை. அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரே வழி கிட்னியை ரிமூவ் பண்றது தான். ஓகே 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 ஓகே. ஸோ கிட்னி வேலை செய்கிற தன்மை நார்மலாக இருக்கிற பட்சத்தில் அந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர போகிறதில்ல. கிட்னி வேலை செய்கிற தன்மை கம்மியாகுது, அந்த கிரியாட்டின் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அது ஜாஸ்தியாகுதுன்ற பட்சத்தில் தான் அவங்களுக்கு மேற்கொண்டு அது ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு கிட்னி ஃபெயிலியர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் ஆர் டயாலிசிஸ் வரைக்கும் போகக்கூடிய ஸ்டேஜ் ஏற்படலாம். நம்மளுடைய கிட்னி சரியாக வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறது எப்படி டாக்டர் கண்டுபிடிக்க? டெஸ்ட் எல்லாம் பண்ணாமல் செல்ஃப் எக்ஸாமினேஷன் மூலமாக நம்மளுடைய சிறுநீரகங்கள் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கும்? ஸோ நான் சொன்ன மாதிரி குறியீடுகள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. எல்லாருக்கும் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கே நம்மளுக்கே தெரிகிற அளவுக்கு வர மொதல் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்கம் தான். கால் வீங்கிருது, தூங்கி எழுந்திரிச்சா முகம் வீங்கி இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, கண்ணாடியில் பார்த்தா அப்படி இருக்குது. டைம் போக போக சரியாயிடுது. யூரின் நார்மலாக போகிறேன், பட் ஆனால் யூரின் போகும்போது கொஞ்சம் ரொம்ப நுரையா ஃப்ளஷ் பண்ணால் அது போக மாட்டேது, நுரையா இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் யூரினில் பிளட் போகிற மாதிரி இருக்குது, கற்கள் போகிற மாதிரி இருக்குது, பிபி திடீர்னு ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. ஆர் பிபி எனக்கு இருக்குது, கண்ட்ரோல்டாக இருக்கும், இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியல, மூச்சு வாங்குது. இதெல்லாம் காமன் சிம்டம்ஸ். இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு. பட் இது மட்டுமே போதாது. இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்குன்னா யாராலையும் சொல்லிட முடியாது. நீங்கள் அல்டிமேட்லி உங்களுக்கு சிம்பிளாக பண்ணக்கூடிய யூரின் அண்ட் பிளட் டெஸ்ட் ப்ளஸ் அல்ட்ராசவுண்ட் தேவைப்படும். தொடர்ந்து ஒரு நேர் இணைப்பில் இருக்கார் மதுரையிலிருந்து. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். எனக்கு என்னோட பேர் வந்து ராமகிருஷ்ணன். சொல்லுங்க ராமகிருஷ்ணன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஒன்றும்
ஒன்றும் இல்லை சார். இப்போ எனக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை கொஞ்சம் இருக்குது சார். அதாவது யூரின் போகும்போது ஓவர் டைட்டாக இருக்குது சார். சரிங்க. அது விஷயமா தான் சார் டாக்டர்கிட்ட பேசணும். கண்டிப்பாங்க. வேற ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா உங்களுக்கு சிறுநீரகம் தொடர்பா? வேற பிரச்சனை எதுவும் கிடையாது சார். இப்போ ஒரு வாரமாக தான் சார் இந்த பிரச்சனை இருக்கு. அந்த இப்போ நான் லோக்கலில் பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட பார்த்துருக்கேன். அவங்க வந்துட்டு கொஞ்சம் 2 நாளைக்கு மாத்திரை தரேன், அதை பாருங்க, அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பாக டாக்டருக்கு பதில் சொல்வார். டாக்டர் அவர் என்ன கேட்டாங்க? சிறுநீர் கழிக்கும் போது கடுகடுப்பாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய. ஸோ அது யூரின் இன்ஃபெக்ஷனோட ஒரு குறியீடு சிம்டமாக இருக்கலாம். பட் ஆண்களில் யூரினரி இன்ஃபெக்ஷன்றது அவ்வளோ காமன் கிடையாது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ப்ராஸ்டேட்ன்ற உறுப்பு பெருசாகிறதுனால யூரின் போகிற பாதையில் பிளாக் ஏற்படுறதுனால வர இன்ஃபெக்ஷன் காமனாக நடக்கிறது. மோர் தென் 50 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு அது வரும். மற்றபடி அதுதான் அதுக்கான சிம்டம். ஸோ சிம்பிளாக கேட்டிங்கன்னா தண்ணி போதுமானாலும் எடுத்துக்காட்டி கூட அடுத்த நாள் கொஞ்சம் எரிச்சல் யூரின் போகிறது இருக்கிறது சகஜம். இந்த கோடை காலம் அப்படிங்கிறதால கூட அது இருக்கலாம். அதாக கூட இருக்கலாம். மற்றபடி இது பெர்சிஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கான்னு பார்க்குறது முக்கியம். ஸோ உடனடியாக ஆப்ரேஷன் தேவைப்படும்னு எனக்கு தோணல. பட் அதுக்கான டெஸ்ட் யூரின் டெஸ்ட் ப்ளஸ் தேவைப்பட்டால் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அதுக்கான தீர்வை முறையாக மருத்துவர் அணுகி அதுக்கான டெஸ்ட்லாம் எடுத்துட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த அவங்க ஸ்டெப் எடுக்கலாம். டாக்டர், நீங்கள் முதல்லேருந்தே சொன்னது டயபெட்டிஸ்க்கும் சிறுநீரகத்துக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறதான் தெரியுது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை பற்றி சொல்லுங்கள். இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எந்த அளவிற்கு சிறுநீரகத்தில் பாதிப்பு அதிகமாக இருக்கும்? ஸோ நம்ம டயபெட்டிஸை ஏன் கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அது காரணமே அது சுகர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால யாருக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது. அது மற்ற உறுப்புகளை பாதிக்கிறது தான். உங்கள் கண்ணாகட்டும் காமனாக அஃபெக்ட் ஆகக்கூடிய உறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்கள், நரம்பு, சிறுநீரகம், ஹார்ட், மற்ற ரத்த குழாய்கள் இதெல்லாம் தான். ஸோ கிட்னியை அஃபெக்ட் பண்ணும் போது அது கிட்னி ஃபெயிலியருக்கு கொண்டு போய் விட்டுறலாம். ஸோ உலக அளவில் நான் சொன்ன மாதிரி கிட்னி ஃபெயிலியருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிட்னி ப்ராப்ளம் உள்ள 100 பேர் எடுத்துக்கிட்டா 30-40 பேருக்கு அது டயபெட்டிஸ் இருக்கும். டயபெட்டிஸ்னால தான் அந்த பிரச்சனை வந்திருக்கும். பட் இன்னைக்கு 1 or 2 டேஸில் வரக்கூடிய பிரச்சனை இல்லை. எல்லாமே ஓவர் அ பீரியட் ஆஃப் மந்த்ஸ் 2 years ஸ்லோவாக தான் அந்த கிட்னி பிரச்சனை வரும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே கிட்னி ப்ராப்ளம் இருக்கான்றதை ரெகுலராக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோம்னா அதை மேற்கொண்டு ஜாஸ்தியாக விடாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிரச்சனை இல்லாதவங்க சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக பிரச்சனை வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான மருந்துகள்லாம் இருக்குது. பட் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் சுகர் கண்ட்ரோலில் தான் இருக்கேன், காஃபி நான் சீனி இல்லாமல் தான் குடிக்கிறேன், சுகரே நான் போட்டுக்கிறது இல்லை அப்படின்றது மட்டும் இல்லை. அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுவும் மட்டும் கிடையாது. உங்கள் சுகர்ஸ் கண்ட்ரோல்டாக இருக்கணும். நீங்கள் சீனி போடாதல மட்டும் உங்கள் சுகர் கம்மியாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் சாப்பிட்றதே கிடையாது, பட் ஆனால் என் சுகர் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னுவாங்க. ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் அதுக்கான மருந்தை எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி தேவைப்படலாம், மற்ற வழிமுறைகள்லாம் இருக்குது. ப்ளஸ் சுகர் மருந்தையும் எடுத்துக்கிட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கணும். கண்ட்ரோல்ன்றது என்ன சொல்கிறோன்றதும் உங்களுக்கு புரியணும். ஸோ ஃபாஸ்டிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ள சுகர்ஸ் ஒரு 120-130 வரைக்கும் இருக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ளது முடிந்தவரை ஒரு 180 or 200 தாண்டாமல் பார்த்துக்கணும். HbA1c ஒரு டெஸ்ட் பண்ணும். லாஸ்ட் 3 monthsல சுகர் எப்படி இருக்குன்றத சொல்கிற ஒரு அப்ராக்சிமேஷன் பண்ணுற ஒரு டெஸ்ட், அது ஒரு 7 வரைக்கும் இருக்கலாம். இதன் மூலம் இப்படி மெயின்டைன் பண்ணுறதன் மூலமாக கிட்னி மற்றும் மற்ற உறுப்புகளில் பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியும். இதை தான் நம்ம கண்ட்ரோல்னு சொல்கிறது. கண்டிப்பாக வெறும் இனிப்பு சாப்பிடாம இருக்கிறதா நமக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரி டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிறவங்க சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் டாக்டர்? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக டெஸ்ட் பண்ணி அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா, இருந்தால் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கிரியாட்டின்ற சொல்லக்கூடிய பொருள் வந்து ஜாஸ்தியாக 5-6 தாண்டிடுற பட்சத்தில் அதுக்கு நம்ம பெருசாக மருந்து மாத்திரை கொடுத்து ஒன்றும் பண்ண முடிய போகிறதில்ல. அந்த ஸ்டேஜில் அவங்க நம்ம டயாலிசிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒரு டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ கிட்னி பாதிப்பு இல்லாதவங்க யூரின் டெஸ்ட், சிம்பிளான யூரின் டெஸ்ட். ஸோ கிட்னினால சுகர் கிட்னினால அஃபெக்ட் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைன் ஈஸியஸ்ட்டாக தெரியறது என்னன்னா, யூரின்ல ப்ரோட்டீன்றது லீக் ஆகும், புரதச்சத்துன்னு சொல்லுவோம். அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய போகிறது கிடையாது. நீங்கள் அந்த யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். அதுதான் யூஸ்வலாக ஃபஸ்ட்டு சைன். அது போகும்போது பேஷண்ட்ஸுக்கு எந்தவித கம்ப்ளைண்ட்ஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும், அவ்வளோதான். பட் அதுதான் இம்பார்ட்டன்ட் சைன் விச் டெல்ஸ் யூ கிட்னி சுகர்னால அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்றது. அதுக்கு அடுத்து அதை அப்படியே ட்ரீட் பண்ணாமல் விட்டு ஜாஸ்தியாகிட்டே போனால் இந்த கிரியாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நச்சு பொருள் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அது நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். யூஸ்வலாக அந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் மருந்து மாத்திரையினால் அதை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் கம்மியாகிடுது. ஸோ நீங்கள் ஏர்லி ஸ்டேஜ், நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ப்ரோட்டீன் லீக் ஆகிற அந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா
சுகர் கண்ட்ரோல் மூலமாகவும் சால்ட்டை கம்மி பண்ணிக்கிறது மூலமாகவும் பிபி கண்ட்ரோல் மூலமாகவும் ப்ளஸ் சுகர் மெடிசன்ஸ் மற்ற ஸ்பெசிஃபிக் கிட்னிக்கான மெடிசன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்து எய்தர் அதை கம்ப்ளீட்டாகவும் க்யூர் பண்ணிடலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு போடாமல் பார்த்துக்கிறதான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து கிட்னிலையோ அல்லது வந்து இந்த ரீனல்லையோ வந்து இன்ஃபெக்ஷன் தான் நம்ம சொல்லணும் டாக்டர். இல்லை இன்ஃபெக்ஷன் வந்து வேறு ஏதாவது நோய் தொற்றுனால அந்த கிருமிகளால் மட்டும்தான் வருமா, இல்லை இதே வந்து லீட் பண்ணுமா? இல்லை, இன்ஃபெக்ஷன் நம்ம சொன்னாலும் இது கிருமியால் வருது, as simple as that. ஸோ கிட்னி இன்ஃபெக்ஷன்றது எல்லாருக்கும் வரப்போகிறது கிடையாது. நான் முதலே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு கிட்னி இன்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப ரேர், ஒரு காரணம் இல்லாமல் வரவே வராது. பட் பெண்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்றது ரொம்ப காமனாக வர ஒன்று. ஸோ அதுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த யூரின் போகிற கடைசி டியூப் யூரித்ரான்னு சொல்லுவோம், அதோட லென்த் வந்து பெண்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி, ஆண்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ டெஃபினட்டாக ஒரு காரணம் இருக்கணும். ஒரு ஆணுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு நம்ம டிசைட் பண்ணுவோம், என்ன காரணம்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். பட் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் தான். ஓகே, சுகர் நிறையா இருக்குன்னா என்ன கிருமினாலும் அந்த என்விரான்மெண்ட்டில் நல்லா வளர முடியும். ஸோ சுகர் இருக்கிற பேஷண்ட் சுகர் கண்ட்ரோல் பண்ணலைன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். தொடர்ந்து சென்னையிலேருந்து சித்ரா என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோன்ல பேசுங்கம்மா. ஹலோ சார். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. சார் எனக்கு 40 இயர்ஸ் ஆகுது சார். சரிங்கம்மா. ஏற்கனவே எனக்கு கிட்னியில் ஸ்டோன் இருந்து ப்ராப்ளம் இருந்துச்சு, அப்புறம் பித்தப்பை கல் இருந்து பித்தப்பை எடுத்துட்டாங்க சார். சரிங்கம்மா. ஆனால் இன்னும் லைட்டாக அந்த வலியெல்லாம் இருந்துன்னு இருக்குது. மறுபடியும் ஸ்டோன் வர்ற வாய்ப்பு இருக்கா சார் கிட்னியில்? டாக்டர் சொல்லுவாருமா. நான் முதலே சொன்ன மாதிரி கிட்னியில் ஒரு தடவை ஸ்டோன் வந்துச்சுன்னா திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20%, 5ல் ஒருத்தருக்கு வரதுக்கான சான்ஸ் உண்டு. பட் அது வந்து தான் ஆகணும்னு இல்லை, வராமையும் இருக்கலாம். பட் அந்த சான்ஸ் நம்ம சொல்கிறது 5 பேரில் ஒருத்தருக்கு வரணும், அந்த அளவுக்கு காமன் திருப்பி வருது. பட் நம்ம ஜஸ்ட் நீங்கள் சொல்கிற அந்த லைட்டாக வலி இருக்குதுன்றதுனாலையோ நான் உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறதுனாலையோ மட்டும் உங்களுக்கு ஸ்டோன் இருக்குது இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஸ்டோன் இருக்கா இல்லையா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அல்ட்ராசவுண்ட் ஆர் சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்குறது தான். பட் ஒரு ஸ்டோன்னால் பிரச்சனை இருக்குது, ஆப்ரேஷன் தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஸ்டோன் பிரச்சனை இருக்குது அப்படின்ற போது அந்த அதில் வரக்கூடிய வலி வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், அவங்களால டாலரேட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் சாதாரண ஒரு மஸ்குலோஸ்கெல்டல் பெயின்னு சொல்லுவோம், சதையினால் வர வழியாக இருக்கட்டும், மற்ற போனி எலும்புலேருந்து வர வழி கூட அவங்களுக்கு பழைய ஸ்டோன் இருக்கிறதுனால அவங்க அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு நினச்சிக்கலாம். பட் அதை பற்றி அவங்களுக்கு தெளிவான ஆன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்துட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். டாக்டர், இந்த இன்ஃபெக்ஷனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது டாக்டர்? யூரினரி இன்ஃபெக்ஷன்றது வந்து எந்த இடத்துல வேணாலும் வரலாம். யூரினரி ட்ராக் நம்ம ஏதோ சொல்லுவோம், கிட்னிலேருந்து வர யூரினை கலெக்ட் பண்ணிட்டு வர அந்த டியூப் யூரினரி பேக், அதுக்கப்புறம் நம்ம வெளியில் பாஸ் பண்ணுறோம். இதில் எங்கே வேணாலும் இன்ஃபெக்ஷன் வரலாம். யூரின் பேக்கில் வர இன்ஃபெக்ஷன் நார்மலாக நம்ம சிஸ்டைட்டிஸ்னு சொல்லுவோம், அது ரொம்ப காமன். பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி பெண்கள் அது ரொம்பவே காமன் அது. ஸோ அதுக்கான அது நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கூட இல்லை. கிளினிக்கலாகவே அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் ப்ளஸ் அவங்க எக்ஸாமின் பண்ணி உடனடியாக சொல்லிட முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு யூரின் போகும்போது எரிச்சல், அடி வயிற்றுக்கு மேலே கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷனாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் பிளட் கலந்து வரலாம். ஸோ அதெல்லாம் இருந்தாலே அது அவங்களுக்கு அந்த யூரின் பைல் இன்ஃபெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு போதுமானது. யூரின் கல்ச்சர் என்ன கிருமின்னு பார்க்கலாம், பட் அது முக்கிய அவசியம்னு சொல்ல மாட்டேன் நான். இந்த சிம்டம்ஸ் இந்த குறியீடு இருந்தாலே அவங்களுக்கு நம்ம ஒரு 3 to 5 days ஆஃப் டேப்லெட்ஸ்லேயே கூட அது சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மோஸ்ட்லி சரியாயிடும். இதுவே கிட்னிலேயே பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம பைலோனெஃப்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அதாவது கிட்னியில் வர இன்ஃபெக்ஷன், அது கொஞ்சம் சிவியரான பிரச்சனை. அது யூசுவலாக எந்த காரணமும் இல்லாமல் வராது, மோஸ்ட்லி டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு தான் வரும். ஓகே. ஸோ பைலோனெஃப்ரைட்டிஸ் இருக்குதுன்றது அகைன் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஹை ஃபீவர், வாமிட்டிங், நம்ம விலா எலும்பு பக்கத்தில் வலி எந்த பக்கம் இருக்கோ அந்த இடத்துல 2 பக்கமும் வலி இருக்கலாம், இதுதான் காமன் சிம்டம். இப்படி இருந்தாலே அவங்க பைலோனெஃப்ரைட்டிஸ்ன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். பட் ஆனால் நம்ம டேப்லெட் மூலமாக அது யூஸ்வலாக நம்ம சரி பண்ண ட்ரை பண்ண மாட்டோம். நம்மளுக்கு அவங்களை அட்மிட் பண்ணியோ இல்லை வீட்லையோ இன்ஜெக்ஷன் கொடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸை இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுத்து சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். அட் த சேம் டைம் என்ன காரணம்னு பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இதையும் ட்ரீட் பண்ணணும், ரெண்டையுமே ட்ரீட் பண்ணணும். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்குலாம் வந்து மறுபடியும் ரீஅக்கரன்சஸ்க்குலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து ரீஅக்கரன்சஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ சுகர்னால ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு கண்ட்ரோலே இல்லாத பட்சத்தில் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி யூரின் போகிற பாதையில் ஒரு ஸ்டோனோ இல்லை மற்ற அடைப்போ இருந்தாலும் ஒரு அடைப்பு இருக்குன்னா அந்த அடைப்புக்கு மேலே யூரின் கொஞ்சம் தேங்க ஆரம்பிக்கும். அப்படி உடம்புல யூரின் தேவையில்லாமல் ஒரு இடத்துல தேங்கினாலே அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு மினிமம் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனாவது நம்ம பண்ணி பார்க்கணும், எதனா காரணம் பார்த்துட்டு அந்த காரணத்தை நம்ம ட்ரீட் பண்ணாத பட்சத்தில் திருப்பி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து சென்னையிலேருந்து உஷா ராணி என்ற நேர் நினைச்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், ஐ எம் கிட்னி டோனர். எஸ் மேம். சொல்லுங்க. ஓகே, இட்ஸ் 34 இயர்ஸ் நவ. ஓகே. நான் வந்து ஸ்கேன் மறுபடியும் பண்ணும்போது கொஞ்சம் எல்லா தன மாதிரி இல்லை, உங்களுடைய கேள்வியை தெளிவாக கேட்கல, இன்னொரு தடவை கேளுங்கம்மா.
So I got only one kidney now. ஓகே. இப்போ நடுவில் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணேன். அதில் வந்து என்னோட கிட்னி வந்து பிகாஸ் இட்ஸ் த ஒன்லி கிட்னி விச் இஸ் ஃபங்க்ஷனிங் மோர். ஓகே. என்லார்ஜ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? வாட் ப்ரிகாஷன்ஸ் should I take in diet? ஓகே ஓகே. And everything. யா ஓகே. In normal. ஓகேம்மா, நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்னி டோனர்னு சொன்னாங்க. என்னோட வாழ்த்துக்களை உங்களுக்கு. ஏன்னா கிட்னி டொனேட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமா எனக்கு தெரியல. நம்ம சொல்லிடலாம் நீங்கள் கிட்னி கொடுங்க ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு சொல்லிடலாம். பட் அதை கொடுக்குறதுன்றது ரியலி நீட்ஸ் அ ஹார்ட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர். ஸோ அவங்க கேட்டது அவங்களே எனக்கு நான் சொன்ன மாதிரி பழைய பாதி ஆன்சர் அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ இருக்கிறது ஒரு கிட்னி தான். ஸோ 2 கிட்னிக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கிட்னின்றது டெஃபினெட்லி இட் இஸ் இனஃப் ஃபார் அ நார்மல் லைஃப். அதில் சந்தேகமே கிடையாது. பட் அது 2 கிட்னி செய்ய வேண்டிய வேலையை அதுதான் செய்ய போகுது. ஸோ அதோட ஒர்க் லோட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போகுது. ஸோ அது நார்மல் சைஸ் நம்ம கையளவு இருக்குது, ஒரு 9 or 10 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அது என்னதை காமிக்குதுன்னா ப்ராப்ளி அது இட் இஸ் ஓவர் ஒர்க்கிங், இட் இஸ் ப்ராப்ளி டூயிங் இட்ஸ் ஒர்க் நார்மலி, அதுதான் சொல்லுது. பட் அது எந்த அளவுக்கு நார்மலாக பண்ணுது, அதில் பிரச்சனை வருதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ரெகுலராக அவங்க டோனராக இருக்கிற பட்சத்தில் அவங்க டோனர், ஸோ அவங்க ரெகுலராக யூரின் டெஸ்ட் ப்ளஸ் கிரியாட்டின் ரெகுலராக பார்த்து தான் ஆகணும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இனிஷியல் அந்த ப்ரோட்டீன்றது லீக் ஆகிறது தான் ஃபர்ஸ்ட் சைனாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த கிட்னியில் பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தோணலை. பட் பிரச்சனை ஃபியூச்சரில் வர மாதிரி இருந்தாலும் இந்த யூரின் ப்ரோட்டீனில் அது தெரியப்படும். ரெண்டாவது அந்த கிரியாட்டின்றது ஜாஸ்தியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டும் அவங்க ரெகுலராக செக் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கிற பட்சத்தில் அவங்க பயப்பட வேண்டாம். ப்ளஸ் அவங்க கேட்ட ப்ரீகாஷன்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீகாஷன் என்னன்னா அவங்க சால்ட்டை கம்மி பண்ணுறது. அவங்க எவ்வளோ சால்ட் எடுத்தாலும் அந்த இருக்கிற ரிமைனிங் கிட்னி தான் அதை ஃபில்டர் பண்ணி அதை யூரினில் அனுப்பணும். ஸோ நீங்கள் நிறைய சால்ட் சாப்பிட்றது அதுக்கு நிறைய ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி. ஸோ யூ வுட் லைக் டு கிவ் கிட்னி சம் ரெஸ்ட். ஸோ அதனால் சால்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. எவ்வளோ கம்மி, ஒரு 2 or 3 or மேக்ஸிமம் அரௌண்ட் 4 to 5 grams per day. ப்ளஸ் அடிக்குவேட் தண்ணி குடிக்கிறது நல்ல ப்ரீகாஷன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிட்னி டொனேஷன், உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த டொனேஷனை பொறுத்த வரைக்கும் டோனராக இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து சில பயம் இருக்கும். ஸோ ஒருவேளை நம்ம கொடுத்துட்டோம்னா ஒரே சிங்கிள் கிட்னி வச்சுட்டு நம்ம எப்படி வாழ்க்கையை இது பண்ணுறது, கிட்டத்தட்ட இன்னொரு 40 வருஷம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் வந்து அந்த பயத்தை போக்குறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுங்க டாக்டர். நல்ல கேள்வி. ஸோ கிட்னி டொனேஷன்னால எனக்கு பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா என்னோட ஆன்சர் இஸ் நோ. நீங்கள் தைரியமாக டொனேட் பண்ணலாம், அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. பட் நம்ம ஒரு டாக்டர்ஸ் நெஃப்ராலஜி சைட்லேருந்து என்னென்ன ப்ரீகாஷன்ஸ் எடுப்போம், யார்கிட்டேருந்து டொனேஷன் நம்ம கேட்க போகிறோன்றது முதல் கேள்வி. ஸோ ஆல்ரெடி கிட்னி இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது, ஆர் அவங்க டயபெட்டிக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிற்காலத்தில் ஃபியூச்சரில் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியாப்பட்டவங்கள நம்ம டொனேட் பண்ணவே சொல்ல மாட்டோம். சிமிலர்லி பிபி ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிபிக்கு அப்படின்னா அவங்களுக்கும் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நம்ம ஒரு கிட்னி எடுக்குதுன்றது இன்னொரு கிட்னியில் பிரச்சனை வரதுக்கு நம்மளே வழி வைக்கிற மாதிரி. ஸோ அது அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம டொனேட் பண்ண சொல்ல மாட்டோம். சிமிலர்லி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, எல்லாரும் ஃபேமிலியில் உள்ள நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இவங்களுக்கு வரும்னு நம்ம நினச்சோம் ஃபியூச்சர்லன்னா அவங்களுக்கு டொனேட் பண்ண சொல்ல மாட்டோம். இதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை வராதுன்னு நம்ம செட்டன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களை டொனேட் பண்ண சொல்லுவோம். அதற்கான எல்லா டெஸ்ட்டையும் நம்ம பண்ணிட்டு தான் டொனேட்டே பண்ண சொல்லுவோம். ஸோ அதனால் அது டொனேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ப்ளஸ் அவங்க எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி பிசைட்ஸ் சால்ட் அண்ட் அடிக்குவேட் வாட்டர், கிட்னிக்கு ஒத்துக்காத பொருளை அவாய்ட் பண்ணுறது இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த வலி மாத்திரைகள், என்எஸ்ஏஐடிஸ், ஆயுர்வேதிக், ஹோமியோபதிக், சித்தா டெஃபினட்டாக என்னால் அட்வைஸ் பண்ண முடியாது. பர்டிகுலர் டோனராக இருக்கவங்க தே ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரா சேஃப். ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ப்ளஸ் இந்த கான்ட்ராஸ்ட்னு ஒன்று, ஸோ நம்ம கான்ட்ராஸ்ட்ன்றது உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம இப்போ இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் நிறைய வந்துருச்சு. ஸோ ஒரு வயிற்று வலி ஆர் கால் வலி எதுன்னு போனாலுமே மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் வாங்க ஒரு சிடி பண்ணி பார்த்துலான்றது ஒரு காமன் ப்ராக்டிஸாக போயிடுச்சு. இந்த சிடின்றது ஒரு கான்ட்ராஸ்ட்ன்ற மருந்து கொடுத்து சில நேரங்களில் பண்ணுவாங்க. அது நமக்கு சிடியில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்ன்ற திரவம் வந்து கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சில பேருக்கு அது ஒத்துக்காது. அதனால கிட்னி ப்ராப்ளம் வரவும் சான்ஸ் இருக்குது, மினிமலாக ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அது ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்ன்ற ஒன்று அன்லெஸ் அது பண்ணி தான் ஆகணுன்ற பட்சத்தில் பண்ணலாம், அதர்வைஸ் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் தான் அவங்க எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ். சென்னையிலேருந்து ஜெயந்தி என்ற நேர் நினைச்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 2 சைட்லையுமே கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். சரிங்கம்மா. அது வந்துட்டு இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 8 months. சரிங்க. அதாவது குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா அதனால அப்படிங்கிறத கேட்கணும். கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லாமல் முதல்ல நீங்கள் டாக்டர் சொல்லுவார், விளக்கம் கேளுங்க. உங்களுக்கு அந்த குழந்தைக்கு பாதிப்பு வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதை பற்றி நீங்கள் இப்போ யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. நார்மல் டெலிவரி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
பட் யூஸ்வலாக கற்கள் ஃபேமிலி வழியாக வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் உங்கள் வீட்டுக்காரருக்கு நீங்கள் கற்கள் இருக்கதா சொல்கிறீங்க, 2 கல் இருக்குதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நிறைய பேருக்கு கற்கள் இருக்கலாம், அவங்களுக்கு ஃபேமிலியில் இருந்திருக்கு, அவங்க அம்மா அப்பாவுக்கு இருந்திருக்கு, இவருக்கு நிறைய தடவை ஆப்ரேஷன் தேவைப்படுற அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கு, இவருக்கே பல தடவை திரும்பி வந்திருக்குன்ற பட்சத்தில் இவங்களோட பசங்களுக்கு ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு நீங்கள் எப்படி நேரமே ஒரு ப்ரெக்னன்சியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க, சிக்னிஃபிகண்ட்டாக கிட்னியில் பிரச்சனை இருக்க பட்சத்தில் டெஃபினட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. தொடர்ந்து கிருஷ்ணன் என்ற நேர் திருப்பூர்லேருந்து நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். அப்பாவுக்கு வந்து வயசு இல்லை உங்களுடைய ஃபோன் கனெக்ஷன் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்வி இன்னொரு தடவை தெளிவாக கேளுங்க கிருஷ்ணன். அப்பாவுக்கு வயசு 80ங்க. சரிங்க. அவருக்கு திடீர்னு வந்து 3 months முன்னாடி என்னாச்சு அப்படின்னா கையே அப்படி வாதமா இருந்துருச்சு. சரிங்க. அதுக்கு காரணம் வந்தீங்கன்னா, ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா சிறுநீர் பாதையில அடைப்பு. சரி. அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் டியூப் போட்டிருக்கிறேன் சார். சரி. அது வந்து 20 நாளுக்கு மாத்திட்டு இருக்கோம். சரி. இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பா நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, டாக்டர் பதில் சொல்லுவாரு. ஸோ யூரின் போகிற பாதையில் அடைப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற அவங்க வயசுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரணம் என்ன இருக்கும்? இன்னொன்று ஒரு சிலருக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ நான் சொன்ன அந்த ப்ராஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை காமனாக வர விஷயம். அதுக்கு நம்ம இனிஷியலாக ட்ரீட்மெண்ட் அந்த யூரின் போகிற டியூப் போடுவோம். அவங்க நார்மலாக யூரின் போயிட்டே இருப்பாங்க. பட் அந்த டியூபை அப்படியே வச்சுக்கிறதுன்றது ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா டியூப் என்னதான் நம்ம சொன்னாலும் அது நம்ம உடம்புல இல்லாத ஒரு ஆர்டிஃபிஷியல் பொருள். அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக உண்டு. உங்களுக்கு ஸ்ட்ரோக்லாம் இருக்குது, அவங்க இன்ஃபெக்ஷனுக்கான சான்ஸ் டெஃபினட்டாக ஜாஸ்தி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணி என்ன காரணம்னு பார்த்து அதை சரி பண்ணி அந்த டியூபை எடுத்து வரது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். பட் நான் அவங்கள பார்க்காததுனால எதனால் அந்த யூரின் போகிற பாதையில் அடைப்பு இருக்குன்றது எனக்கு தெளிவாக தெரியல. பட் அந்த ஸ்ட்ரோக்னால அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால் இருக்குன்ற பட்சத்தில் அது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எய்தர் ரொம்ப நாள் இருக்க மாதிரி அந்த டியூப் ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ அப் டு 3 or 4 months கூட வச்சுக்கலாம். இன்ஃபெக்ஷன் ரேட் அதில் கொஞ்சம் கம்மி. அதை ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி நம்ம குடும்ப உறுப்பினர் ஒருவரே அது எப்படி அந்த டியூபை பாஸ் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு நாளைக்கே 4லேருந்து 6 தடவை எவ்ரி 3 or 4 hours ஒரு தடவை போட்டு யூரினை வெளியேற்றிட்டு அந்த டியூபை டிஸ்போஸ் பண்ணிடணும். அது பெஸ்ட் ஆப்ஷன். அந்த டியூபை போட்டே வச்சுக்கிறதோட இது நல்ல ஆப்ஷன். பட் அதுக்கு ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அது என்னன்றது கற்றுக்கணும். அது அவ்வளோ கஷ்டம் இல்லை. நம்ம அது நார்மலாக பேஷண்டோட அட்டெண்டன்ஸ்க்கு சொல்லித்தர டெக்னிக் தான். ஓகே டாக்டர். இப்போ சிறுநீரகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சது வந்து 2 ட்ரீட்மெண்ட். ஒன்று வந்து டயாலிசிஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். எப்பப்பெல்லாம் டயாலிசிஸ் தேவைப்படுது, எப்பப்பெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுது டாக்டர்? ஸோ கிட்னி ப்ராப்ளம்னா என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், டயாலிசிஸ் பண்ண போகிறோமா, டயாலிசிஸ் தேவையா, டிரான்ஸ்பிளான்ட் தேவையா, எல்லாமே வந்து எதை வச்சு டிசைட் பண்ணப்பட போகுதுன்னா அந்த கிட்னி ப்ராப்ளம் அக்யூட் கிட்னி ஃபெயிலியரா இல்லை க்ரானிக் கிட்னி ஃபெயிலியரான்றதை வச்சு தான். ஸோ அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்னு நம்ம எதோ சொல்லுவோம்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு நேற்று வரைக்குமோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமோ நார்மலாக இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு பீரியட் ஆஃப் டேஸ் 2 weeks இந்த கிட்னி பிரச்சனை வந்து கிரியாட்டின்ற சொல்லக்கூடிய அந்த நச்சுப்பொருள் ஜாஸ்தியாகி டயாலிசிஸ் தேவைப்படுற அளவு கொண்டு போய் விட்டுரும். அது அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், இமீடியட்டாக உடனடியாக வருது. இதுவே அந்த கிரானிக் ரீனல் ஃபெயிலியர்ன்றது எதை சொல்கிறோன்னா, அந்த சுகர், அந்த நீரிழிவு நோயிலையோ இல்லை ஹை பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பு, அவங்களுக்கோ வர கிட்னி பிரச்சனை எப்படி வரும்னா, மாதக்கணக்கிலேருந்து வருடக்கணங்களாக ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அது கிரானிக் ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இது ஏன் இது அக்யூட் ரீனல் ஃபெயிலியரா இல்லை கிரானிக் ரீனல் ஃபெயிலியரா, இதுதான் என் மனதில் ஏற்படுற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பேஷண்ட் கிட்னி ப்ராப்ளமோட நான் பார்த்தேன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்த அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் நான் நினச்சேன்னா அதை சரி பண்ணி அவங்கள டயாலிசிஸ்லேருந்து வெளியேற்ற முடியுமா, அவங்கள நார்மலாக்க முடியுமான்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியாக இருக்கும். இதுவே ஒரு பேஷண்ட்டுக்கு சுகர்னாலேயோ இல்லை ஹை பிபினாலேயோ ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகி ஸ்லோவாக கிட்னி ஃபெயில் ஆகி அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கிற பட்சத்தில் அது நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எய்தர் டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாத பட்சத்தில் லைஃப் லாங் டயாலிசிஸோ தேவைப்படும். தொடர்ந்து ஒரு நேர் இருக்காது. திண்டுக்கல்லேருந்து லோகநாதன் என்று நேர் நினைச்சிருக்காங்க. வணக்கம் லோகநாதன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். என்னோட ஏஜ் வந்து 29 சார். சரி. ஆக்சுவலாக 1 year பிஃபோர் வந்து எனக்கு லெஃப்ட் கிட்னில இருந்து ஸ்டோன் இருந்துச்சு சார். அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே. ஆனால் சார் கிட்னிக்குள்ள வந்து முதல்ல டியூப்ல இருந்துச்சு, அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க சார். அப்போ கிட்னியில வந்து 2 கிட்னிலையுமே வந்து உள்ள வந்து ஸ்டோன் இருக்குது, 4 mmல இருக்கு, 3 mmல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அதனால எதுவும் அது டெவலப் ஆகிற சான்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக டாக்டர் பதில் சொல்லுவார். நீங்கள் சொன்ன மாதிரி
கிட்னிக்குள்ளே ஸ்டோன் இருக்குதுன்றது காமனாக எல்லாருக்கும் இருக்கிற ஒன்று தான். ஸோ நான் சொன்ன மாதிரி கிட்னி ஸ்டோன்றது எங்கே வேணா இருக்கலாம். கிட்னியில் இருக்கலாம், அந்த போகிற டியூப்பில் இருக்கலாம், யூரின் போகிற பேக்கில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த யூரின் போகிற பாதையில் அதை பிளாக் பண்ணால் தான் உங்களுக்கு பிரச்சனை வலி ஏற்படும். அதுக்கு இமீடியட்டாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். மற்றபடி கிட்னிக்குள்ளே இருக்க ஸ்டோனை நீங்கள் இமீடியட்டாக எதுவும் சர்ஜரிக்கான அவசியம் யூஸ்வலாக தேவைப்படாது. அதோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த ஸ்டோன் கொஞ்சம் பெருசாகுது, நாளடைவில் அது கொஞ்சம் ஸ்லிப்பாகி யூரின் போகிற டியூப்பில் வந்து அடைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். பட் நீங்கள் சொல்கிறபடி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்கா இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வரதுக்குன்றத யூரின் மட்டும் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது காரணம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடலாம். டாக்டர், இப்போ சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் இன்டர்வென்ஷனல் நெஃப்ராலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு எமர்ஜிங் ஒரு ஃபீல்டாக இருக்குது. ஸோ அது என்ன டாக்டர், அதில் இருக்கக்கூடிய அந்த யூனிக்னஸ் என்ன டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இன்டர்வென்ஷனல் நெஃப்ராலஜின்றது இப்போ வேகமாக வளர்ந்து வர ஒரு ஃபீல்டு, ஒரு சப் ஸ்பெஷலைசேஷன் சொல்லலாம் அந்த நெஃப்ராலஜியில். அயல் நாடுகளில் மேலை நாடுகளில் இது காமனாக ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு. பட் இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு பிரபலம் ஆகலை. ட்ரெயின்டு இன்டர்வென்ஷன் நெஃப்ராலஜிஸ்ட் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இந்தியாவில். ஐ ஆம் ஒன் அமாங் தெம். ஸோ நான் சியோல் மற்றும் ஜப்பான் யூஎஸில் இதுக்கான ட்ரைனிங் ஆல்மோஸ்ட் an year and a half ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்னன்னா, டயாலிசிஸில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அது நல்லா தெரியும். ஸோ டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்க, இந்த ஹீமோடயாலிசிஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆப்ரேஷன். 2 ரத்த குழாய் இணைச்சிருவோம். ஸோ அது வழியாக தான் நம்ம அந்த ஊசி போட்டு ரத்தத்தை எடுத்து சுத்தம் பண்ணி அது கொடுப்போம். அது வாரத்துக்கு 2 or 3 முறையோ லைஃப் லாங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபிஸ்டுலா நல்லா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நல்ல டயாலிசிஸ் கிடைக்கும், அவங்க நார்மலாக இருப்பாங்க. அந்த ஃபிஸ்டுலாவில் ப்ராப்ளம் வரும்போது அவங்களுக்கு போதுமான அளவு டயாலிசிஸ் கிடைக்காது, அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஸோ அந்த ஃபிஸ்டுலா சில பேருக்கு நல்லா வளர்ந்து வராது, சில பேருக்கு நார்மலாக இருந்துட்டு இருக்கும், நாளடைவில் அதில் பிரச்சனை வரலாம். அதனால டயாலிசிஸ் போதுமான அளவு கிடைக்காது. இது சம்மந்தப்பட்ட காரணம், அந்த ஃபிஸ்டுலா நல்லா இருக்கா, ஒரு பேஷண்ட் ஃபிஸ்டுலா பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபிஸ்டுலா பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, எந்த இடத்துல ஃபிஸ்டுலா பண்ணால் சக்ஸஸ் ஆகும், வேறு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலான்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஃபிஸ்டுலா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்த பிறகு அதை எப்படி சரி பண்ணலாம். ஸோ இந்தியாவில் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இருக்க டெண்டன்சி என்னன்னா, ஒரு ஃபிஸ்டுலாவில் பிரச்சனை வந்துருச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துலன்னா அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு இடத்துல பண்ணிக்கிறது தான். ஓகே, அது நிரந்தர தீர்வு ஆயிடாது. ஏன்னா டயாலிசிஸ்ல இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு லைஃப் லாங் டயாலிசிஸ் தேவைப்படும் மோஸ்ட்லி. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபிஸ்டுலான்றது 2 or 3 இடங்கள்ல தான் பண்ண முடியும் நார்மலா. அந்த இடத்த நீங்க எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்க, இந்த இடம் வேலை செய்யல விட்டுட்டீங்க, இந்த இடம் வேலை செய்யல விட்டுட்டீங்க, இந்த இடம் வேலை செய்யல விட்டுட்டீங்கன்னா அவ்வளவு, அதுக்கப்புறம் டயாலிசிஸ் எப்படி பண்ணுவீங்க, பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ உள்ள ப்ரெசன்ட் டே ஆஃப் ப்ராக்டிஸ் என்னன்னா, அந்த ஃபிஸ்டுலா வேலை செய்யாத ஃபிஸ்டுலாவை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கறது தான். ஸோ அதுதான் இந்த இன்டர்வென்ஷன் நெஃப்ராலஜியோட மெயின் சங்க்குன்னு நான் சொல்லுவேன். இதை தவிர மற்ற சின்ன சின்ன ஏரியாஸும் இருக்குது. லைக் டனல்டு டயாலிசிஸ் கத்தீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு போடுற ஒரு சின்ன டியூப் மாதிரி, அது 2 வகைப்படும். டெம்பரரி டியூப்ன்றது சின்னதாக இருக்கும், அது சில வாரங்கள் மட்டும்தான் இருக்கும், அது இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ்லாம் அது ஜாஸ்தி. இந்த டனல்டு ஆர் பெர்மனன்ட் டயாலிசிஸ் கத்தீட்டர்ன்றது ரொம்ப நாள், சில பேஷண்ட்ஸ்க்கு மந்த்ஸ் to years கூட இருக்கும். ஸோ அது நம்ம பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த இன்டர்வென்ஷன் நெஃப்ராலஜின்ற ஃபீல்டுக்குள்ளே வர. கண்டிப்பாக அந்த சிறுநீரகம் தொடர்பாக இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய கிளாஸே எடுத்திருக்கீங்க. நம்மளுடைய நேயர்களுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கங்கள், வித்தியாசமான கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள், பதில்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. எனவே எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து சிறுநீரகம் தொடர்பாக எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகமும் சரி, நேயர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களையும் தெளிவாக தீர்த்துருக்கீங்க. மிக்க நன்றி டாக்டர். இதோடு இந்த வாரத்தினுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வாரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.